அனைவருக்கும் வணக்கம். காலையில் எக்ஸாக்டாக 6 மணி ஆகுது. இந்த ஃப்ரெஷ்ஷான மார்னிங் டைமில் டேரெக்டாக பீச்சுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நானும் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரும் டிசைட் பண்ணி போக போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவோர் ஆஹா குடும்பம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து கோவளம். அங்கே போய் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். காரை எடுத்தாச்சுங்க. அடுத்த ஸ்டாப் கோவளம் தாங்க. ஸ்ட்ரைட்டாக போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்குகிறோம், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காட்டுறோம். கோவளம்னாலே இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபைபர் போட்ஸ் தாங்க. ஸோ ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே கடலுக்குள்ளே போயிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷான மீன் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதனாலவே இங்கே எப்பயுமே கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இன்றைக்கி சண்டே வேறு, சரியான கூட்டங்க. முதல்ல ஒரு போட் இருந்தது. அந்த போட்டில் என்னென்ன மீன் வச்சுருக்காங்கன்னு பார்க்க போகும்போது அங்கே கொஞ்சம் லாப்ஸ்டர், இன்னும் சில வகையான மீன்களை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் மீனுக்கே ஏகப்பட்ட ஆப்ஷன் போயிட்டு இருந்தனால எங்களால் எதுவும் பேச முடியல. ப்ளஸ் நாங்கள் எதிர்பார்த்து வந்த மீன் கிடைக்கல. ஸோ இன்னும் புதுசான ஏதாவது ஒரு போட்டு வருதான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த போட்டு வந்தால் பார்ப்போம். நாங்கள் மீன் தேடிக்கிட்டு இருந்த கேப்பில் இன்னொரு போட் வந்துருச்சு. ஏர்லி மார்னிங் கோவளம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்துக்கிட்டு போட் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக நாங்கள் தேடி வந்த பாறை மீன் கிடச்சிருச்சுங்க. அதுவும் லைவாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அந்த மீனை ஏலம் கேட்கலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஃப்ரெண்டு அவரும் முடிவு பண்ணோம். ஸோ அப்படி இப்படின்னு பேசி அவர் 800 சொன்னதை ஒரு 600 பேசி நாங்கள் ஏலத்தை முடித்து அந்த மீனை வாங்கிட்டோம். நாங்கள் அந்த போட்டில் மீன் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வேறு என்ன மீன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நின்று இருந்தபோது அடுத்ததாக எடுத்து வச்ச மீன் ஒரு வித்தியாசமான மீனாக இருந்தது. அது பேர் கிளி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீனை இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதோட ரேட் 2000 கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து வேறு ஏதாவது மீன் வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் தேடும் போது எங்கள் கண்ணில் மாட்டினது நெத்திலி மீன் மாட்டுச்சு. ஸோ அதை நாங்கள் போய் ஏலம் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வேற ஒருத்தங்க ஃபுல் லாட்டாக ஏலம் எடுத்து முடிச்சிட்டாங்க. பக்கத்துலேயே கொஞ்சம் குட்டி குட்டியே சங்கரா இருந்தது. அடுத்ததாக நாங்கள் கோவளத்தில் மீன் வாங்கி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததாக வேறு ஏதாவது மீன் கிடைக்குதான்னு பார்க்குறதுக்காக செம்மஞ்சேரி போய் பார்க்கலாம் நாங்கள் முடிவு பண்ணோம். செம்மஞ்சேரிக்கு இப்போ போக போகிறோம். செம்மஞ்சேரிக்குள்ளே வந்தவுடனே ஒரு அக்கா பெரிய பெரிய ப்ரான் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ரேட்டு எவ்வளோ என்னன்னு வாங்கலான்னு முடிவு பண்ணி நானும் என் ஃப்ரெண்டு அவரும் போக ஆரம்பித்தோம். நாங்கள் அங்கே போய் ரேட்டு கேட்குறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே 2 பேர் அதோட ரேட்டு கேட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல ப்ரானை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு பேசி அதை உடனே வாங்கிட்டோம். காலையில் ஏர்லி மார்னிங் வந்ததுக்கு நல்லா பெரிய எறா கிடச்சிருக்குங்க. இதை அப்படியே கொண்டு போய் எறா தொக்கு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் 2. முதல்ல அந்த மீனோட கண்ணு நல்லா கிளியராக இருக்கான்னு பார்த்துக்குங்க. 2வது அந்த மீனோட ஸ்கின்னு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ஹார்டாக இருக்கக்கூடாது. ஏர்லி மார்னிங் வந்ததுக்கு நாங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு 4 மீன் வாங்கிட்டோங்க. முதல்ல ஒரு பாறை வாங்கினோம், ஒரு பேக் ஃபுல்லாக எறா வாங்கினோம், கொஞ்சம் பண்ணா மீன், கொஞ்சம் சங்கரா மீன் வாங்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க.